நம்ம இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா திருப்பூர் தெற்கினுடைய வீரவாண்டி பக்கத்தில் கரைப்புதூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாய கழிவு ஆலைகளினுடைய பொது சுத்திகரிப்பு நிலையம் இருக்குது. அது பக்கத்தில் நீர்நிலை பகுதி இருக்குது. அந்த நீர்நிலை பகுதியில் கனிம வளம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. கடந்த ஒரு வாரத்திற்கு மேலே கனிம வளம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. இதை இது நாள் வரையும் அதிகாரிகள் முறையை ஆய்வு செஞ்சு நடவடிக்கை எடுக்கல. இன்றைக்கி நாங்கள் இது தொடர்பாக இதை ஆய்வு செய்கிறதுக்காக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் பார்வையிட்டோம். ஒரு ஆள் அளவுக்கு மேலே கனிம வளம் பெரிய அளவில் லட்சக்கணக்கான மதிப்புள்ள கனிம வளம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. இதன் மீது அலுவலர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து அபராதம் வச்சு யார் திருடிட்டு போயிருக்காங்க, எங்கே கொண்டு போயிருங்க என்பதை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கணும். அந்த திருடின கனிம வளம் கொள்ளையடித்த நபர்கள் மேலே குற்ற வழக்கு பதிவு செஞ்சு அவர்களை சிறையில் அடைக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறோம். ஏக்கரா கணக்கில் பார்த்திங்கன்னா மண் திருடப்பட்டிருக்கு. அது பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் நிறையா தொழிற்சாலைகள் இருக்குங்க. ஒன்று அங்கே உள்ளே எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அப்படியே அவங்க எடுத்துகிட்டு போகல அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒரு நாளில் அல்லது ஒரு நடையோ 2 நடையோ வலிக்கல, ஆயிரக்கணக்கான நடை பழிச்ச மாதிரி தெரியுது. இந்த விவரங்களில் பார்த்திங்கன்னா இங்கே இருந்தால் கண்டிப்பாக வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரித்தாங்கன்னா யார் எடுத்தாங்க என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்படி அதிகாரிகளுக்கு தெரியாமல் தான் நடந்ததா? அப்படி தெரிஞ்சு நடந்ததுன்னா அதிகாரிகள் ஏன் கரெக்டாக நடவடிக்கை எடுக்கலை? இனிமேல் இந்த மாதிரி கனிம வள கொள்ளை அடிக்கிறத பார்த்திங்கன்னா அரசு அதிகாரிகள் இதை தடுத்து நிறுத்தணும். இல்லைன்னா சுற்றுச்சூழல் பெரிய அளவில் பாதிக்கப்படுது. மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக முடியும்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல ஏற்கனவே பள்ளங்க, இந்த இடத்துல குழி பண்ணி வச்சுட்டாங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா சாயக்கழிவு நீரை கொண்டு இங்கே தேக்க தான் போகிறாங்க. அப்போ என்ன ஆகும்? பெரிய அளவில் பார்த்திங்கன்னா பல லட்சம் லிட்டர் தண்ணி தேங்கி நிற்கும் போது சுற்றுப்புறத்தில் இருக்கிற நீர் மறுபடியும் மாசுபடும், சுற்றுப்புற சீர்கேடு அடைய போகுது. இதை பாதுகாக்க வேண்டியது அரசோட கடமை, அரசு அதிகாரியோட கடமை. அதை கரெக்டாக செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறோம்.